ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய பேர் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இப்போது சந்தோஷ் மணி அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் தான் நான் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து டெஸ்ட்டு 2 நான் டெஸ்ட்டு 1 பண்ணல, ஏன்னா லேட்டாக தான் நான் ஜாயின் பண்ணேன். டெஸ்ட்டு 2லேருந்து தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட்டில் நான் சும்மா ஃப்ரீயாக தருவாங்கள்ல, அதெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி OMR ஷீட்டில் வந்து டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடில் என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவேன். மிஸ்டேக் இந்த மீன்ஸ் வந்து ஒரு கொஸ்டினும் இதெல்லாம் மிஸ்டேக்கு அப்படி கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு பேட்டர்னில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 1-2 டாபிக் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க சிலபஸ். ஸோ அந்த ஒரு சில டாப்பிக்லேயும் நம்ம ஒரு சில டாபிக் தான் வந்து சப் டாபிக் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த டெஸ்ட்டில் வந்து பல்லவாஸோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதில் வந்து நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 4-5 கொஸ்டின் நான் அது ரிப்பீட்டடாக நான் தப்பு பண்ணதை நான் கவனிச்சுட்டு பல்லவாவோட ஆர்கிடெக்சர் வந்து நம்ம நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஸ்டினோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன டைப் வந்து எனக்கு நிறையா டைம் எடுக்குது, என்னோடய ஸ்ட்ராங் வீக்னஸ், இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எழுதி ஜஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இவ்வளோ மார்க்கு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. ஏற்கனவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சூப்பர். பட் இல்லாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போது அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எழுதிக்கணும். இந்த டெஸ்ட்டுமே வந்துட்டு ஆக்சுவலாக நான் இடையில எஞ்சி போயிட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து 3 ஹவர்ஸ் ஃபுல்லாலாம் நான் பண்ணல. ஏன்னா என்னோடய பேபிக்கு எதுக்காக நான் போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. ஸோ வந்துட்டு இப்போது ஒரு டாபிக் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தமிழில் இது, மேக்ஸில் வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. நான் வந்து இப்போது ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் வந்துட்டு இந்த வீக் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் வந்து நான் ஒரு சில டைப் அப்ளிகேஷன் சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்றதில் எனக்கு வீக் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அந்த டெஸ்ட்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் திருப்பி நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அது நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானில் கூட இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல 2, 3, 1 அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீக் வந்து நம்ம இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இதை திருப்பி ரீகால் பண்ணிவிட்டு திருப்பி இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு 2-3 வீக்ஸ் கழிச்சுன்னு அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மறந்து போயிருக்கோம். திருப்பி நீங்கள் ரீஅனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து உங்களோட ரிவிஷன் டைம்லேயும் நீங்கள் நல்லா அந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த வீக்கான இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இந்த பைலிங்குவலாக இருக்கிறதுனால எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்தந்த டெஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ்ஸுங்கிறதையும் நீங்கள் மேலே நோட் பண்ணிக்கணும். பின்னாடி ரிவைஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன விஷயம் வந்து இதுதான். பின்னாடி வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன கொஸ்டின் டைப்லேயும் நமக்கு மிஸ்டேக் ஆகுதுன்றதை நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் திருக்குறள் வந்து நான் நல்லா தெரியும்னு நினச்சி அட்டன் பண்ணது, அசெஷன் ரீசன்ட்லாம் ரொம்ப டைம் எடுத்தது, இந்த மாதிரி விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் டெஸ்ட் பற்றி பேசணும்னு நினச்சிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.